வணக்கம். 6/6/2025 விசுவாச வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, புதன் அங்கே ஆட்சி. கடகத்தில் செவ்வாயில் நீச்சம் பெறுறார். சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், துலாம், விருட்சிகம், தனுசு, மகரம். கும்பத்தில் ராகு, சனி அங்கே ஆட்சி. மீனம். இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி ராசிக்கு 4ல் நீச்சம் அடைகிறார். ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கிறார். 11ஆம் அதிபதி சனி, ஆட்சி பெற்ற சனி ராசியை பார்ப்பது சிறப்பு. 11ஆம் இடத்துல சனி ஆட்சியாக வேற இருக்கிறார். லாபகரமான நாள். குறிப்பாக உயிரற்ற வாகனம், அந்த உயிரற்ற வாகனம் சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்த பொருள்னால உங்களுக்கு அனுகூலமான நாள். ரிஷபம். ராசியில் சூரியன் அரச கிரகம், ராஜக்கிரகம். ராசியாதிபதி சுக்கிரன் 12ல் விரயமாகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் தன ஸ்தானத்தில் தன காரகனும் தன ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன காரகன். தன ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் அங்கே ஆட்சியாக பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இந்த ரிஷபராசினர் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம். ராசியாதிபதி புதன் ஆட்சி, கூட குரு, அவர் 10க்கும் 7 வெளிவட்டார நண்பர்களால் அனுகூலமற்ற நாள் இன்னைக்கு உங்களுக்கு. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிவட்டாரங்கள் பயணங்கள் அவ்வளோ சுகமாக இல்லை. கடகம். ராசிக்குள்ள நீச்ச செவ்வாய், ராசியாதிபதி சந்திரன் தனக்கு 3ல், புதன் வீட்டில். அதுக்கு இடம் கொடுத்த புதன் 12ல் ஆட்சியாக உட்காந்து விரயஸ்தானாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். 7க்கும் 8 சனி 8ல் ஆட்சியாக உட்காந்து வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பற்ற நாள். வாகனத்தில் வேகமாக போகுது, ஹெல்மெட் அணிவு, இந்த சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆகணும். மற்றனால வேணாமான்னு சொல்கிறது கிடையாது. இன்று உங்களுக்கு அனுகூலமற்ற நாளுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன கிராச், அதாவது வேறு அது மாதிரி ஒரு தடுப்பதற்கு இது நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். சிம்மம். ராசியாதிபதி சூரியன் 10ல், அரசாங்கத்தினுடைய அனுகூலம், மிக சிறப்பான நாள். அரசாங்கத்தினுடைய உதவி உங்களை வந்து சேரும். 11ஆம் இடம் ஆட்சி, 7ஆம் அதிபதி வெளிவட்டாரங்கள், குறிப்பாக வாகனத்தினால் அனுகூலமான நாள். கன்னி. 4க்கும் 7 குரு 10ல், மனைவி வெளிவட்டாரம், அம்மாஸ்தானம், 10ஆம் இடம் ஆட்சி, தர்மகர்மாதிபதி யோகத்தை இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். துலாம். ராசியாதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி.
5க்கும் 6 சனி ஆட்சி உங்களுக்கு மிக 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 சிறப்பான நாள் இன்று துலா ராசி நண்பர்களுக்கு. 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு. 7ஆம் இடம் வெளிவட்டாரங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய நாள். மனைவிகளால் எல்லா கோணத்திலும் உதவி செய்வாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 9ல் இருக்க குரு ராசியை பார்ப்பது மிக அற்புதமான நாள். விருச்சிகம் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொன்ன தனக்காரகன் 8ல் இருந்து திடீர் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. தனக்காரகன் தன ஸ்தானாதிபதியும் அவர் தனஸ்தானத்தை பார்க்குறார். அவர் குறிப்பாக 8ல் இருந்து விபரீத ராஜ 8ஆம் இடம் ஆட்சி பெற்றது. விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இன்னைக்கு ஊடு தேடி வரும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். குறிப்பாக 6க்கும் 12 கூடையவங்க 12ஆம் அதிபதி 6ல் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம். குறிப்பாக இது வரைக்கும் இல்லை அப்படின்னு ஒதுக்கியிருந்த கொடுக்கல் வாங்க நீ பைசல் ஆகும். தனுசு ராசியாதிபதி இராசியை பார்ப்பது சிறப்பு. அவர் 11ஆம் இடத்தையும் ராசியையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் அதிபதி பாதகாதிபதியும் குருவை சேர்ந்து புனிதமான ஒரு நண்பர்கள் உண்டு. நேற்று வரைக்கும் கெட்ட நண்பர்கள் தான். இன்னைக்கு ஒரு நன்மையை செய்வான். இன்று நன்மையை செய்யக்கூடிய வெளிவட்டாரங்கள் உண்டு. அற்புதமான நாள். மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி கூட ராகு கூட. யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ல் கட்டடம் வாகனம் பூமி இதுக்குரிய இடத்துல. குறிப்பாக 4ஆம் அதிபதி 4க்கும் 11 செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு 7ல் பாதகஸ்தானம். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு அற்புதமான நாள். முழு யோகாதிபதி குறிப்பாக பூமி சேர்க்கை வாகன சேர்க்கை உங்களுக்கு சாதகமான நாள். தனஸ்தானத்தை வலுப்பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்க தனஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். இது உங்களுக்கு யோகமான நாள். கும்பம் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. ராசிக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி. தனஸ்தானத்தில் தனக்காரகன் 5ல் வலுப்பெற்றிருப்பாலும் பூர்வீக புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு. தொட்டது எடுபடும். 1 100 ஆகும். 100 10,000 ஆகும். இந்த மல்டிப்ளை உங்களுக்கு பொருளாதாரம் இன்று மல்டிப்ளை டேஸ் சிறப்பான நாள். மீனம் ராசியாதிபதி குரு 4ல் ஆட்சி பெற்ற புதன கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார். 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். மிச்சமற்ற நாள், நோ பேலன்ஸ். மிச்சமில்லாத நாள், வரவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் பெருசாக கடன் வாங்க மாட்டீங்க. அவங்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 6ல் கேது இருப்பது சிறப்பு. 6ஆம் அதிபதி சூரியன் 3ல் மறைகிறார். அரசாங்கத்தினுடைய அலைச்சல் இருக்கும். அலைச்சலாக பின்னாடி அனுகூலமான நாள் இன்று இந்த மீன ராசி நண்பர்களுக்கு. ஆக மொத்தத்தில் சிறப்பான நாள். நாளை சந்திப்போம்.